காலையில் எந்திரிச்சோடனே நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன். அம்மா நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து அதிரசம் மாவு. இது வந்து நாங்கள் நல்லா ஊற வச்சுருக்கோம் நாளைக்கு சுடுறதுக்கு. இது வந்து வடை மாவு, வடை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சுவியம். இது வந்து சுவியத்துக்காக வெள்ளை கட்டி தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தேங்காய் பூவை நல்லா வறுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பூவை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இந்த அவிச்சு வச்ச பாசி பயிரை வதக்கி அதில் வந்து ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இவன் வந்து தம்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட ஒரு புளி பொம்மையை கொடுத்து உட்கார வச்சுட்டோம். நான் வீடியோ இந்த பலகாரத்தெல்லாம் எடுக்கணும்னு கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ என்னால் சரியாகவே வீடியோ எடுக்க முடியல. இந்த உருண்டையை வந்து உருட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே அம்மா வந்து பண்ணிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே. இதான் சுவியத்துக்கு உருட்டிகிட்ருக்கோம். நல்லா அந்த அளவுக்கு உருட்ட சொன்னாங்க. அடுத்து வடை நடந்துக்கிட்டு இருக்கு. வடையை போட்டுட்ருக்காங்க. நல்லா உளுந்த வடை, நல்லா உளுந்து ஊற போட்டு நல்லா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழந்தைங்க சாப்பிட்றனால மிளகும் பச்சை மிளகாயும் போடலை, சீரகம்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. சமைக்க ஃபஸ்ட்டு சாமிக்கு எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தார். நல்லா தலைக்கு எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவியம் போட்டுட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். அந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டு நல்லா போடுறாங்க. நல்லா வெள்ளை கலர்லேயும் பொன்னிறமாகவும் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறாங்க. எடுத்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வெள்ளையாக சூப்பராக நல்லா வந்து உள்ளே சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். வெளியில் வந்து வெள்ளை பணியாரம் மாதிரியும் உள்ளே வந்து இந்த ஸ்டஃப்பு. அடுத்து அப்பம் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்போ நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்து என் பாப்பா வந்து பஜ்ஜி வேணும்னு கேட்டால் எங்கள் அம்மா நாங்கள் சொல்லியிருந்தோம் நாளைக்கு போட்டுக்கலாம், ஒரே நாளில் ஏன் இவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு, மத்தியானம் வேறு நான்வெஜ் இருக்கணும். பட் அம்மா கேட்கல. அவளுக்காக வெங்காய பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டாங்க. நாங்கள் நல்லா பண்ண நான் கூட பக்கத்தில் உட்காந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வெளியில் மட்டும் முறுக்கு வாங்கிக்கிட்டாங்க. அதை மட்டும் வெளியில் ஒருத்தவங்க கிட்ட பண்ண சொல்லியிருந்தோம்.